ಶರಣು ನಿನಗೆ ಶರಣು ವಿನಾಯಕ ವಿನಾಯಕ ವಿದ್ಯಾದಾಯಕ ದೇವಾ ವಿನಾಯಕ ವಿದ್ಯಾದಾಯಕ ದೇವಾ ಶರಣು ನಿನಗೆ ಶರಣು ವಿನಾಯಕ ಶರಣು ನಿನಗೆ ಶರಣು. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்காக. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டவுன்ஷிப்பில் நடந்த உமன்ஸ் வெல்னஸ் ப்ரோக்ராமை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது யார் அரேஞ்ச் பண்ணது அப்படின்னா, நம்ம கம்பெனி எம்ப்ளாயிஸ் தான் லேடி எம்ப்ளாயிஸ் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எம்ப்ளாயிஸ் ப்ளஸ் டிபெண்டன்ஸ் ஒன்லி ஃபார் லேடிஸ்க்கு மட்டும் கிளப்பில் நடந்திருந்தது. அதில் ஃபஸ்ட்டு கணபதி சாங் தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் கேட்டிருப்போம். அந்த சாங் தான் ஃபஸ்ட்டு பாடினாங்க. அது பாடினது ஒரு எம்ப்ளாயி தான். ரொம்பவே சூப்பராக பாடியிருப்பாங்க அவங்க. அடுத்தது வந்து வெல்கம் ஸ்பீச் லக்ஷ்மின்னு சொல்லிட்டு, அவங்க தமிழ் தான். அவங்க வந்து வெல்கம் ஸ்பீச் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து பிரம்மா வந்து பெண்களை படைக்கும்போது ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்கும்போது பெண்களோட பெருமையை பற்றி பிரம்மா சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கும்ல, அந்த ஸ்டோரியை ஷார்ட்டாக சொல்லி சூப்பராக ஒரு வெல்கம் ஸ்பீச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வேற ஒருத்தவங்க பேசியிருந்தாங்க. அவங்களும் ஒரு எம்ப்ளாயி தான். ஆனால் வந்து அவங்க சொன்னது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. அவங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்பை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து வெறும் பாடியை மட்டும் ஃபிட்டாக வச்சுக்கிட்டா நம்ம வந்து ஹெல்தி பர்சன் கிடையாது. நம்ம வந்து பாடி ப்ளஸ் மைண்ட் ரெண்டுத்தையுமே ஃபிட்டாக வச்சிருக்கும் போது தான் நம்ம வந்து ஹெல்தி பர்சனாக இருக்க முடியும். அதுக்கு 2 வழி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஃபர்கட் அண்ட் ஃபர்கிவ் அப்படின்னு சொல்லிட்டு, மறந்துடுங்க மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து இந்த வயசு வரைக்கும் வளர்ந்து வரும்போது எந்த தப்புமே பண்ணாமல் வளர்ந்துருக்க போகிறதில்ல. ஆனால் அந்த தப்பு எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சு நம்மளோட பழகிற உறவுகளால் தான் நம்மளுக்கு வந்து உறவுகள் நீடிக்குது. அதே போல் தான் நம்மளும் அடுத்தவங்க பண்ண தப்பை வந்து மறந்து மன்னிச்சு இருக்கும்போது நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃபாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 2வது விஷயம் வந்து அவர் கண்ட்ரோல் அவுட் ஆஃப் அவர் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயம். நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது அப்படின்னா, நம்மளால் சரி பண்ண முடிஞ்ச விஷயங்களை மட்டும் நம்மளால் திருத்த முடியும், சரி பண்ண முடியுன்ற விஷயங்களில் மட்டும் நம்ம இன்வால்வ் ஆகிறது. அப்படி இல்லை நம்மள்கிட்ட இருந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்குது ஒரு விஷயம் நம்மளால் சரி பண்ணவே முடியாது அப்படின்ற விஷயத்தில் நம்ம இன்வால்வ் ஆகாமல் அதிலேருந்து விலகி இருக்கிறது தான் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்பை தரும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எனப்போயா ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு லேடி டாக்டர் வந்திருந்தாங்க. அவங்களும் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாக தான் பேசியிருந்தாங்க. என்னென்னா, திடீர்னு நமக்கு மன கஷ்டம் வரும்போது தான் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்றது கிடையாது. நம்ம வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸில் எதுவாவது டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அது வந்து ஃபுல் ஃபங்க்ஷனையும் டிஸ்டர்ப் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வழி பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்படின்னா, சரியான தூக்கம், போதிய அளவு தண்ணி, அப்புறம் கொஞ்சமாக எக்ஸசைஸ், அதிலே வந்து யோகா, மெடிடேஷன், ப்ரீத்திங் எக்ஸசைஸ், அதெல்லாம் வந்து அவங்கவுங்க சான்ஸ். அதுக்கப்புறம் வந்து சரிவிகித உணவு, பேலன்ஸ்டு டயட்டு, அது வந்து கொஞ்சமாக கார்பு, நிறைய ப்ரோட்டீனு, நிறைய வெஜிடபிள்ஸு, கீரை, இதெல்லாம் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட எக்ஸசைஸ்லாம் எந்தெந்த மாதிரி பண்ணலாம், அதாவது இன்றைக்கி வந்து எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாமல் விடுறதுக்கு, அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், எவ்வளோ நேரம் பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணுறதால என்ன பெனிஃபிட், அப்புறம் பேலன்ஸ்டு ஃபுட் எடுத்துக்கிறதால என்னென்ன பெனிஃபிட், இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏஜ் வைஸாக என்னென்ன ப்ராப்ளம் வரும், நம்ம லேடிஸ் வந்து எதாவது மேலே கான்சன்ட்ரேட் பண்ணணும் நம்ம ஹெல்த்துக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 14 இயர்ஸ்லேருந்து 25 இயர்ஸுக்குள்ளே வந்து சர்விக்கல் கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு வேக்சின் கிடைக்குது. அந்த வேக்சின் வந்து அதுக்கு முன்னாடிலாம் வந்து நிறைய சைடு எஃபெக்ட்ஸோடு வந்துருந்தது. சைடு எஃபெக்ட்ஸ்னால் ஜுரம், கோல்டு, அந்த மாதிரி ஃபீவர், கோல்டு, இந்த மாதிரி அதெல்லாம் இல்லாமல் இப்போ வந்து சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லாமல் வேக்சின் கிடைக்குது. மேங்களூர் ஹாஸ்பிட்டல், எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே இருக்குது. அதனால் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். 14 இயர்ஸில் வந்தீங்கன்னா 2 டோஸ் 6 மந்த் கேப்பில், 25 இயர்ஸ் கிட்ட வந்தீங்கன்னா 3 டோஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20 to 30 இந்த டைமில் ஆஃப்டர் மேரேஜ் ப்ரெக்னன்சி டைமில் கண்டிப்பாக ஃபோலிக் ஆசிட், அயன், கால்சியம், விட்டமின் டேப்லெட்லாம் எடுத்துக்கணும். விட்டமின் டி லெவல் வந்து நம்ம உடம்புல கரெக்டாக இருக்கணும். அது ஒன்று இருந்ததுனால எல்லா சத்துக்களும் நம்ம உடம்புல கரெக்டாக இருக்கிறதுக்கு அது மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டைமில் வந்து ஐபிபி, சுகர் லெவல்லாம் ஜாஸ்தி ஆகும் ப்ரெக்னன்சி டைமில். அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக டெஸ்ட் எடுத்து அதுக்கு உண்டான எக்ஸசைஸ், ஃபுட் எல்லாம் எடுத்துக்கணும், டேப்லெட் கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து மெனோபாஸ் சீரிஸ், நடுவில் வந்து 40 to 30 அதெல்லாம் வந்து நார்மல் தான். அதுக்கப்புறம் வந்து 50 to 60 அப்படின்றது மெனோபாஸ் டைம். ஆஃப்டர் மெனோபாஸில் வந்து நம்ம உடம்பு வீக் ஆகிடும். அந்த பீரியட்ஸ் வர்ற வரைக்கும் தான் நம்ம உடம்புல வந்து எல்லா பாடி ஃபங்க்ஷனும் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஈஸ்ட்ரோஜன் லெவல் கம்மியாகிட்டு பீரியட்ஸ் வந்து வராமல் மெனோபாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் வந்து நம்ம போன் டென்சிட்டி குறையிறது, ஹார்ட் டிசீஸ் வர்றது, கிட்னி ஃபங்க்ஷன்ஸில் ப்ராப்ளம் வர்றது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம உடம்புல வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இதுக்கான டெஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்கணும். வருஷம் இயர்லி ஒன்ஸே எடுத்துக்கணும். அது வரைக்கும் நம்ம வந்து பிள்ளைங்க படிப்பு, காலேஜ், ஸ்கூலு, மேரேஜ்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்காகவே ஓடிட்டுருப்போம். அந்த 50 to 60 ஏஜில் தான் நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். அந்த ரெஸ்ட்டை வந்து அந்த டைமில் நமக்கு சின்ன ஹெல்த் இஷ்யூஸும் இருக்கும். அதை வந்து இதுவாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டோம்னா, அதுக்கப்புறம் நம்ம இருக்க போகிற நாட்கள் வந்து நமக்கு ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அந்த டைம்லையும் நீங்கள் வந்து கரெக்டான சின்னது எக்ஸசைஸு, அப்புறம் கரெக்டான ஃபுட்டெல்லாம் எடுத்து மைண்டை காமாக வச்சுருக்கும் போது தான் அதுக்கப்புறம் இருக்கிற மீதி நாட்கள் வந்து நீங்கள் ஹெல்த்தி பர்சனாக இருக்க முடியும்
பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது இது முடிஞ்ச உடனே லேப்லேருந்து அதே ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்து என்னென்ன இயர்ஸில் என்னென்ன டெஸ்ட் எடுத்து பார்க்கணும் நம்ம அப்படின்றத பற்றியும், எவ்வளோ இயர் கேப்பில் வந்து எத்தனை வருஷத்துக்கு ஒரு வாட்டி டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக வந்து அவங்க சொல்லி முடித்தாங்க. இதோட ஹாஸ்பிட்டல் செஷன் முடியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குக்கிங் டிப்ஸ் சொல்கிறதுக்கு மேங்களூர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அன்யூஷுவல் குக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயே இல்லாமல் வந்து 3 ரெசிபி சமைச்சிருந்தாங்க. பன்னீர் பட்டர் மசாலா, கேப்சிகம் பொட்டேட்டோ கறி, அப்புறம் வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு 4-5 மிளகாய் தாளிச்சிருந்தாங்க. அதுக்கு வந்து கடாயை ஹீட் பண்ணிவிட்டு டேரெக்டாகவே கடுகு ஹீட்டு கடாயில் வந்து கடுகு போட்டோன்னே அது பொரிஞ்சிடும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தானே, கடுகு வறுக்கும்போது பொரியும். அந்த மாதிரி கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் பொரிச்சிட்டு வேக வச்சிருந்த கேரட் பீன்ஸை எடுத்து அதில் சேர்த்து இந்த காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வேக வச்ச கேரட் பீன்ஸ் சேர்த்து தேங்காய் துருவல் சேர்த்து சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. அதுக்கு எண்ணெயே இல்லாமல் சூப்பராக இருந்தது. அது நிஜமாகவே அதுக்கு எண்ணெய் சேர்க்காமே பண்ணலாம். ஆனால் வந்து பன்னீர் பட்டர் மசாலா, கேப்சிகம் பொட்டேட்டோ கறி அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்பைசியாக அதில் போட்டிருக்க அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சில்லி, க்ரீன் சில்லி, அப்புறம் சில்லி பவுடரோட ஸ்மெல்லாம் வந்து அப்படியே நமக்கு வந்து நாக்கில் வருது. இந்த மாதிரி எண்ணெயே சேர்க்காமல் இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வயிற்று புண்ணு, வாய் புண்ணு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஏர் ஃப்ரையர் ரெசிபியில் சொல்லுவாங்க. ஏன்னா அது ஏர் ஃப்ரையரில் பண்ணுறதால எண்ணெயே இல்லாமல் தானே சமைப்போம். அதில் வந்து நம்ம போடுற ஸ்பைசஸில் பாதி அளவுக்கு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க ஏர் ஃப்ரையர் ரெசிபி சொல்லும்போது. அப்போ இவங்க பண்ண விதம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆனால் வந்து அதில் கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லை. அட்லீஸ்ட் அது பைண்ட் பண்ணுறதுக்கு கோகனட் பேஸ்ட்டு, இல்லை கேஷ்யூ பேஸ்ட்டு, இல்லைனா ஏதோ கார்ன்ஃப்ளவர், இல்லை பட்டர், கீ எதையாவது கொஞ்சமாக போட்டு விட்டுருந்தாங்கன்னா அந்த காரெல்லாம் கொஞ்சம் பைண்ட் ஆகி நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. ஆனால் அப்படியே அந்த ரா ஸ்மெல் வந்து வருது. அது வந்து கண்டிப்பாக நம்ம ஹெல்த்துக்கு சரி வராது. அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம செஞ்சிடலாம். அதுக்கு வந்து அவங்க பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு கிரேவி மாதிரி ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. எப்படின்னா ஆனியன், டொமேட்டோ, ஜிஞ்சர் கார்லிக், சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் எல்லாமே சேர்த்து ஒரு கிரேவியாக ஒரு பேஸ்ட் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. பன்னீர், கர்டு, ஜிஞ்சர் கார்லிக், அதுக்கப்புறம் அதில் என்னென்ன மேரினேட் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் அது தனியாக கொண்டு வந்துட்டாங்க. டேரெக்டாக வந்து அந்த கிரேவியை கொஞ்சம் நேரம் ஊற்றி சூடு பண்ணிவிட்டு அந்த பன்னீர் எடுத்து கொட்டி ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கசூரி மேத்தி அதெல்லாம் போட்டு இறக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பொட்டேட்டோ கறிக்கும் பொட்டேட்டோ வந்து ஸ்டீம் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. வெறும் கேப்சிகமும் மட்டும் டேரெக்டாக கடாயில் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்குனாங்க. க்ரீன் சட்னி மாதிரி கொண்டு வந்துட்டு அதை அப்படியே அதில் மிக்ஸ் பண்ணாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட லாஸ்ட்டாக வந்து பொட்டேட்டோவை போட்டு இறக்கிட்டாங்க. அவங்க பண்ண மெத்தட்லாம் நல்லா இருந்தது. ரொம்ப ஈஸி டிப்ஸ் தான் இது. ஆனால் வந்து அந்த எண்ணெயே இல்லாமல் செஞ்சது வந்து நம்ம ஹெல்த்துக்கு சரி வராதுன்றது என்னோட சஜஷன். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை ஒரு ஆள் வந்து திடீர்னு மயங்கி கீழே விழுந்துடுறாங்கல்ல, மூச்சு வச்சே இல்லாமல், அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்தே வந்து ஒரு மாடல் டாய் மாதிரி கொண்டு வந்து பண்ணாங்க. அந்த டாயில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் லைட்டு, க்ரீன் லைட்டு எரிஞ்சிட்ருக்கு. அப்படியே காமாக எந்த இதுவும் இல்லாமல் இருக்கிறப்ப நம்ம கரெக்டான பாயிண்ட்டில் வச்சு ப்ரெஷர் பண்ணும்போது, அதாவது அது அந்த ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறோம்ல அது பண்ணும்போது கரெக்டாக நம்ம பண்ணோம்னா அதில் க்ரீன் லைட் எரியுது. அந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துட்டோன்னே ஃபஸ்ட்டு என்ன ஃபஸ்ட் எய்ட் பண்ணுவீங்க அப்படின்னா அவங்கள வந்து தொட்டு எழுப்பி சவுண்டு கொடுத்து எழுப்பி பார்க்குறது. அதுக்குள்ளே வந்து ஆம்புலன்ஸ்க்கோ பக்கத்தில் இருக்கிற டாக்டருக்கோ சொல்லி விட்டுடணும். இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு பாயிண்ட்டில் வச்சு ஒரு 1 மினிட்டுக்குள்ளே 100 கவுண்டிங்கில் அந்த ப்ரெஷர் கொடுக்கணும். அந்த ப்ரெஷர் கொடுக்குறது வந்து ரொம்ப டீப்பாக அழுத்தி கொடுக்கணும். அதே ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாகவும் அழுத்தமாகவும் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் அந்த ஒரு 30 கவுண்ட் முடிஞ்ச உடனே வாய் வழியாக மூச்சு விட்டு எடுக்கிறது. அந்த மாதிரி பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து இங்கே அழுத்தம் கொடுத்து திருப்பியும் போய் வாய் வழியாக மூச்சு எடுக்கிறது. அந்த மாதிரி மூச்சு விடும்போது அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணும்போது அவங்க தலை வந்து பில்லோவில் படுத்துட்டு இருக்க மாதிரி கொஞ்சம் மேல் பக்கமாக தூக்கி இருக்கணும். அப்படி தூக்கி இருக்கும்போது தான் வந்து அது ஆக்டிவ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக வந்து தண்ணி மட்டும் கொடுத்துடவே கூடாது. தண்ணி வந்து முகத்தில் வேணால் தெளித்து எழுப்ப ட்ரை பண்ணலாம். ஆனால் அவங்க எந்திரிச்சு உட்கார்ந்த பிறகு தான் அது கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. எல்லாரையுமே பண்ண சொன்னாங்க. அது அடுத்தவங்க பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. எப்படி இந்த சிறுத்தை படத்தில் கார்த்தி பண்ணுவார், ஜிந்தா அவ்வளோ கேஷுவலாக பண்ணோம்னா இது வேலைக்கே ஆகாது. இது வந்து ரொம்ப சீரியஸாக போஸ்டரில் உட்காந்துக்கிட்டு அது அந்த மாதிரி பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் அது க்ரீன் லைட் அங்கே ஆன் ஆகுது. பாடி வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சாரீ ஃப்ரீ ப்ளீட்டிங் பண்ணியிருந்தாங்க. அது அவங்க வந்து பனாரசி சாரீ மாதிரி அந்த காலத்து அபூர்வா பட்டு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு சாரியில் பண்ணியிருந்தாங்க. ஐனிங் கூட அங்கேவே பண்ணி காமிச்சாங்க. அவங்க பண்ண டிப்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. நான் என் பொண்ணு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு அதே மாதிரியே நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஆனால் நான் ஐனிங்லாம் பண்ணல. ஏன்னா அவங்க பண்ணது வந்து இந்த பனாரசி பட்டு மாதிரி இருந்தது. என்னோட பொண்ணு சாரீ வந்து ஜார்ஜெட்டு. அது அப்போ தான் புதுசாக வாங்கியிருந்தா. அதனால் வந்து அது அப்படியே மடிக்கலாம் இல்லை. நான் அவங்க எங்கெங்கெல்லாம் பின்னு போட சொல்லியிருந்தாங்களோ அதே மாதிரி பின்னு போட்டு திவானில் பரத்தி வச்சுருந்தேன். நாளைக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே எடுத்து கட்டி விட்டுட்டேன். ரொம்ப ஈஸியாக இருந்தது. இதை பற்றி நான் ஒரு வேறு வீடியோ உங்களுக்கு போடுறேன், ஃபுல்லாகவே டீட்டெயிலாக இதே கிளிப்பிங்ஸ் வச்சு. ஆனால் இப்போ வந்து ஜஸ்ட்டு சொல்லிடுறேன். அவங்க வந்து ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா முந்தி இருக்குது பாருங்கள், முந்தியிலேருந்து நம்ம ஷோல்டரில் பின்னு போடுவோம்ல அது வரைக்கும் ஃப்ளிட்ஸ் எடுத்து பின்னு போட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு முந்தியில் வந்து பின்னு போட்டுறாங்க. அங்கேருந்து நம்ம ஷோல்டரில் எந்த பாயிண்ட்டில் போடுவோமோ அது வரைக்கும் அவங்க டேப் வச்சு மெஷர் பண்ணிக்கிறாங்க. மெஷர் பண்ணி அங்கே வந்து அது வரைக்கும் ஒரு பின்னு போட்டுடுறாங்க. அப்புறம் அந்த ஷோல்டர் பின்னிலேருந்து நம்ம சாரீ சுற்றி வந்து நம்ம ஃப்ளிட்ஸ் எடுக்கிறதுக்காக இன்ஸ்கர்ட்டில் வந்து இந்த ஒரு பின்னு போடுவோம் அந்த சாரியை வச்சு. அங்கே வரைக்கும் ஒரு மெஷர் எடுத்து அங்கே ஒரு பின்னு போட்டுறாங்க. அதுக்கப்புறம் சாரியோட ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம வந்து இன்ஸ்கர்ட்டில் வந்து இன்சர்ட் பண்ணுவோம்ல ஃபஸ்ட்டு அந்த
ஸ்டார்டிங்லேருந்து சாரியோட ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஃப்ளிட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம்ல அது வரைக்கும் ஒரு பின்னு போட்டுடுறாங்க. போட்டுட்டு மீதி இருக்கிற துணி அந்த இன்ஸ்கர்ட்டில் 2 பக்கமும் இருக்கிற துணிகளை வந்து மீதி இருக்கிறது வந்து நம்ம கையில் நடுவில் இருக்கிற 3 விரலில் வச்சு சின்னதாக ஃப்ளிட்ஸ் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி சின்னதாக எடுக்கும்போது நமக்கு நிறைய ஃப்ளிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அவ்வளோதாங்க. இன்றைய ப்ரோக்ராம் வந்து சூப்பராக முடிஞ்சது. 3 மணி நேரத்து ப்ரோக்ராம் இது. முடிஞ்ச உடனே ஹை டீன்னு சொல்லிட்டு ஜூஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. மார்னிங் 10 to ஆஃப்டர்நூன் 1 o'clock ஆச்சுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த ப்ரோக்ராம். அதுதான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.